ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருமே பார்க்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட சம்பவத்தை பற்றி தான், அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான். கொஞ்சம் ரத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ நீங்கள் பார்க்காதீங்க, இந்த வீடியோவை பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை தனி வீடாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் எதனா ஒரு அசம்பாவிதமோ இல்லை இது ஒரு அமானுஷ்யம் நடக்குது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, அந்த ஏரியாவில் ஒரு சண்டை நடக்குது, அதாவது நம்ம வீட்டில் ஒரு சண்டை நடக்குதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுங்க கண்டுக்க கூட மாட்டானுங்க. நான் சொல்கிறது ஒரு சில இடங்கள்ல தான். நிறைய இடங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் எதனா சத்தம் கேட்டுச்சுனால எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறவங்களாம் இப்பயும் இருக்கிறாங்க சென்னையில். அப்படிப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க சென்னையில். இந்த சென்னையில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குங்கிறது, அதனால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு ஆல்ரெடி ரெண்டல்ல இருந்தவங்க வெளியே போயிட்டாங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது போக அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிவரஞ்சனிங்கிறவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன அப்படின்னா, சிவரஞ்சனிக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. சிவரஞ்சனியோட ஹஸ்பண்ட் பேரு குணாங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவரோட பர்த்டேனா ஒரு ஆசிரமத்தில் போய் செலிப்ரேட் பண்றதுங்கிறது வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் குணா ஆசிரமத்துக்கு போய் தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது தான் சிவரஞ்சனியை பார்க்குறாரு. சிவரஞ்சனியை ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்குது. இந்த நிர்வாகத்துக்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து இந்த ஆசிரமத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு சம்மதம் அப்படின்னா தாராளமாக நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அது போக உங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்து ப்ராப்பரான சம்மதமும் லெட்டரும் வந்தால் தான் நாங்கள் இந்த பொண்ணையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ குணா என்ன பண்ணுறாருனா, அவங்களோட வீட்டில் கடலூரில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் கடுப்பாகிறாங்க. ஆல்ரெடி குணாவோட அப்பாவுக்கு அவரோட தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, குணாவோட அப்பாவோட தங்கச்சி, அதாவது குணாவுக்கு அத்தை, அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், சொத்து வந்து கையை மீறி போயிடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கனவு கோட்டையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. குணா சொன்ன இந்த வார்த்தை அவங்களோட வீட்டில் ஒரு பெரிய குண்டு போட்ட மாதிரி இருந்திருக்குது. வேற வழி இல்லாம, ஏன்னா குணா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் மேஜர், அந்த பொண்ணு மேஜர், நான் முடிவு எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன், உங்களுக்கு தான் அது அசிங்கம், பெத்தவங்களாச்சுன்னு சொல்லிட்டு சொல்றேன், எல்லாரோட முன்னிலையிலையும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி, அதாவது மிரட்டி ஒரு முடிவு எடுத்து அந்த பொண்ணை இவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. பொதுவாகவே இந்த பெத்தவங்க எல்லாரும், அதாவது பொண்ணை பெத்தவங்க அப்பா அம்மா, மாப்பிள்ளைய பெத்த அப்பா அம்மா, இவங்க எல்லாரோட முன்னிலையில் நடந்த கல்யாணத்திலேயே 1000 குழப்படி இருக்குங்க. வரதட்சணை பிரச்சனை, பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, அதாவது மறுவீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மருமக வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த மாமியார் கொடுமை, இது எல்லாமே நார்மலாக இருக்கிற பொண்ணுங்களையே போட்டு செய்வாங்க. அப்போது இந்த பொண்ணு யாருமே இல்லாத ஒரு பேக்ரவுண்டில் இருந்து, இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, அந்த ஆசிரமம் மட்டும்தான். இப்போது அந்த பொண்ணுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பர்சன் குணா மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரோட கண்ணுக்குமே சிவரஞ்சனி ஒரு மாதிரி வில்லியாக தாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரோட ஆசையிலையும் மண்ணவாரி போட்டாலே இவ வந்ததுக்கப்புறம் வீடே நாசமா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் குணாவோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா படாத பாடுபட்டு இருக்குதுங்க. ஆசிரமத்தில் இருந்த வரைக்குமே சிவரஞ்சனி சுதந்திரமா இருந்திருக்கிறாங்க. அவங்க உண்டு, அவங்களோட வேலை உண்டு, ஜாலியா குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் டீச்சிங்லாம் பண்ணுவாங்களாம், அதாவது டியூஷன்லாம் எடுப்பாங்களாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கே பாடம் சொல்லி கொடுக்குறது. இப்படி அவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு வந்து குணா நல்ல விதமாக தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் யாருமே சரியில்லாத காரணத்தினால கரெக்டாக இதே நேரத்தில் குணாக்கு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலையும் கிடைக்கிது. அவர் மூவ் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வருது. இப்போது இந்த நேரம் பார்த்து கரெக்டாக இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. யார்? சிவரஞ்சனி. இவங்க அப்பா அம்மா கிட்டேயும் விட்டுட்டு போக முடியாது, அத்தை மாமா கிட்டேயும் விட்டுட்டு போக முடியாது, இவங்க சொந்தக்காரங்களை நம்பி இந்த ஊரில் இந்த பொண்ணை விட்டுட்டே போக முடியாது, இந்த பொண்ணை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அந்த ஆசிரமத்தில் போய் விட்டுறலான்னு பார்த்தா ஆசிரமத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நல்லா பார்த்துப்பேன், குடும்பத்தோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி தான் இவர் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அந்த ஆசிரமத்தில் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா சரி கிடையாது, இந்த பொண்ணுக்கு எங்கள் அப்பா அம்மாவால் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் மாசமாக இருக்கிற ஒரு பொண்ணை போயிட்டு எப்படி விட்டுட்டு இவரால் தனியாக இருக்க முடியுங்கிற சூழ்நிலை காரணத்தினால பொதுவாகவே இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள்லாம் மாசமாக இருக்கிற டைமில் ட்ராவலிங்கே பண்ணக்கூடாது. அது போக புது வீட்டுக்குமே போகக்கூடாதுங்கிறது
ஒரு மித்து இருக்குதுங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாருமே. நம்மளும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவளை இங்கே விட்டுட்டு போ, நீ மட்டும் சென்னைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் மனசு கேட்காம குணா ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் சிவரஞ்சனி எங்கள் வீட்டில் விட்டுட்டு, ஏன்னா அங்கே போய் வீடு பார்க்கணும் இல்லையா சென்னையில், அவசரமாக வீடு பார்த்துருக்கிறாரு. ஆல்ரெடி அங்கே சென்னையில் அவர் கூட வேலை பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி சென்னையில் அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு பக்கத்து ஏரியாலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக இவர் போனதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டு குமார் மொத்தம் 4 அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருக்கிறாரு. இந்த 4 அப்பார்ட்மெண்ட்டையுமே பார்க்குறாரு. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் இவருக்கு பிடிச்சி போயிடுது. ஏன்னா 3 அப்பார்ட்மெண்ட்டுமே புதுசாக கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கெல்லாம் 1-2 குடும்பம் தான் இருக்கிறாங்க. மாசமாக இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போனால் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இவர் கடைசியாக பார்த்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 6 வீடு. அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அதுக்கு மேலே மொட்டை மாடி. இதுதான் அந்த வீட்டோட அமைப்பு. குணா பார்த்துருக்குது செகண்ட் ஃப்ளோரில். லிஃப்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது, சிசிடிவி கேமரா இருக்குது, மற்ற எல்லா வீட்லையுமே ஆட்கள் இருக்கிறாங்கிறத பார்த்துடுறாரு. இங்கே வந்தால் தான் சிவரஞ்சனியும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க, இங்கே வந்தால் தான் தன்னோட ஒய்ஃப் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிற ஒரு காரணத்தினால அந்த வீட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸும் கொடுத்துட்றாரு. குணா பார்த்து ஓகே பண்ண அந்த அப்பார்ட்மெண்ட் 2 BHK ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதாவது உள்ளேயே எல்லாமே இருக்கும், எதுவுமே வாங்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜ் இருக்கும், சோஃபா இருக்கும், டிவி இருக்கும், நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும், காட்டிலேருந்து எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிவரஞ்சனியை கடலூருக்கு குணாவே அவரோட காரில் போய் கூப்பிட்டுட்டு இங்கே வராரு. குணா சென்னைக்கு சிவரஞ்சனியை கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்க தங்க போகிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே கார்லேருந்து இறங்குறாங்க. அங்கே கார் பார்க்கிங்லாம் கிடையாது, ஏரியாலேயே தான் நிப்பாட்டிக்கணும். ஆல்ரெடி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கார் பார்க்கிங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பக்கத்து ஏரியாலேயே இந்த வீடை பார்த்து கொடுத்தாரு இல்லையா குணாவோட ஃப்ரெண்டு, அவர் இருக்கிறாரு. ஸோ அவரோட வீட்டு வாசலில் நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு காரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு. குணாவோட ஒய்ஃப் சிவரஞ்சனி வெளியே நின்று அந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய பில்டிங்காக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஆக்சுவலாக 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க சிவரஞ்சனி. இந்த டைமில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு 4 நாய்க்குட்டிங்க, அப்போ தான் நாய்க்குட்டி வந்து பிறந்திருக்குதுங்க. ஒரு 4-5 நாய்க்குட்டிங்க இருக்குதுங்க. அம்மா நாய் உள்ளே தான் படுத்துருக்குது. ஒரு 3 நாய்க்கிட்ட இந்த பொண்ணோட காலையே சுற்றி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு அட்மாஸ்பியர் ரொம்பவே பிடிச்சிருது. ஏன்னா அந்த பெட்டுனா ரொம்ப இஷ்டம் சிவரஞ்சனிக்கு. ஆஹா நல்லா குட்டி குட்டியாக இருக்குது, இது டெய்லி இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது சிவரஞ்சனியோட ஹஸ்பண்ட் குணா திங்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து வெளியே வரும்போது அவரோட தலை இடித்து கத்துறாருங்க. ஆன்னு கத்துன உடனேயும் இவங்க என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அந்த இடத்த விட்டு நகண்டுறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு காரை நோக்கி நகண்டுறாங்க. இந்த நேரம் பார்த்து மொட்டை மாடியிலேருந்து வெயிட்டான ஒரு பூச்சை கீழே 3 நாயுமே இறந்துருச்சுங்க. அதாவது குட்டி குட்டி நாய்ங்க இவங்க காலை சுற்றி விளாண்டுட்டு இருந்துச்சுங்க இல்லையா, அதுங்க 3மே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்துருக்குதுங்க. இவங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நகரலைன்னா அன்னைக்கே சிவரஞ்சனியோட தலையில் விழுந்து என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், சிவரஞ்சனி இறந்து போயிருக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குதுங்க. ஃபஸ்ட்டு டே இன்னும் பால் காய்ச்ச கூட இல்லை, வீட்டு வாசலில் வந்து இறங்கின அன்னைக்கே ஒரு இரத்த காயம், அதுவும் பயங்கரமான ஒரு சம்பவம். அதுங்க உடம்புலாம் ஒரு மாதிரி பிதுங்கி ரத்தமாக, அதை பார்க்கவே இந்த பொண்ணுக்கு, மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு எப்படி இருக்கும். அவங்க ஒரு மாதிரி அழுக ஆரம்பித்து அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க கீழே. இப்போ அங்கே செக்யூரிட்டியாக இருக்கிற ஒரு பர்சன், மாமா இங்கெல்லாம் உட்காராதீங்க, வாங்கம்மா உள்ளே சேரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை அவங்கள கூட்டு போய் சேரில் உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்து குணா சிவரஞ்சனியை காம் டவுன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எடுத்துருக்குதுங்க. சிவரஞ்சனி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டுட்டு லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு போகிறாரு குணா. ஆனால் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை. இந்த லிஃப்ட்டு வந்து ஒரு பழைய லிஃப்ட்டுங்க. எப்படின்னா நீங்கள் அந்த பழைய காம்ப்ளெக்ஸ், பழைய ஷாப்பிங் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கேட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னுமே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குணா இப்போ வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்கும்போது, சார் லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை சார். அது தெரியுது சார், நான் வந்து இந்த வீடை பார்த்ததே, செகண்ட் ஃப்ளோரில் பார்த்ததே என்னோட ஒய்ஃபுக்காக தான். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, இப்போ எப்படி வந்து ஸ்டெப்ஸில் ஏற முடியும்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்குதுங்க. இப்போ சிவரஞ்சனி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க வந்த அன்னைக்கே பிரச்சனை வேணாம், வாங்க நம்ம மெதுவாக நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே மேலே கூப்பிட்டு போகிறாரு. குணாவுக்கு மனசே சரியில்லைங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த உடனேமே வெளியே வச்சு ஒரு சம்பவம், இவங்களுக்கு சிவரஞ்சனிக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அது போக இப்போ லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. குணாவோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, அவங்களோட அத்தை மாமாலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் அந்த செய்வன கேங்காங்க. ஊரில் வந்து யாராச்சும் நல்லா இருக்கக்கூடாது, குணாவோட அப்பாவே பணக்காரராக ஆயிட்டாரு, தன்னை வந்து கண்டுக்க மாட்டாருங்கிறதுக்காக அவங்க அத்தை ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க அப்பாவுக்கு செஞ்சுருக்கிறாங்களாம்.
அதை அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வீட்டில் வச்சு. அதனால தான் சின்ன வயசுலேருந்து அவங்களோட அத்தை பொண்ணு மேலே குணாக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்திருக்குது. இப்போ சிவரஞ்சனிக்கு நடக்கிற இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களோட அத்தையும் மாமாவும் தான் ஏதோ பண்ணுறாங்கங்கிறது இவர் புரிஞ்சுக்கிறாருங்க. இப்போது சிவரஞ்சனியும் குணாவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு தாத்தா சுப்பிரமணிங்கிறவர், அவருக்கு 77 வயசு ஆகுதாங்க. அவருக்கு கொஞ்சம் ஞாபக மறதி. அவர் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து அவர் வாசலில், அதாவது நிலக்கதவில் ஆணியில் ஒரு எலுமிச்சம்பழம் மாட்டி வச்சிருக்கிறாரு. அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி போய் கிடக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் மாட்டுறாரு. மாட்டிட்டு இது எல்லாத்தையுமே இவங்க கவனிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறாங்க. ஏன்னா மாசமாக இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால மூச்சு வாங்குது அவங்களுக்கு. கொஞ்சம் நின்று தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குதுங்க. அந்த தாத்தா சடனாக திரும்பி இவரோட மூஞ்சை பார்த்துருக்கிறாரு. குணாவோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே சிவரஞ்சனியோட முகத்தை பார்க்காம வயிற்றை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு சிவரஞ்சனியை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு விட்டு, அதாவது ஒரு மாதிரி அமானுஷ்யமான பார்வையில், பார்த்துமா பத்திரமா இரு, இந்த வீடு ரொம்ப சத்தம் போடும், நைட் நேரம் பார்த்து இருக்கணும், சூதானமாக இரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு டோனில் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டதுமே சிவரஞ்சனிக்கு மறுபடியும் பக் பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ குணா என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எதையாவது பேசிகிட்டு இருக்காதிங்க, போங்கய்யா உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு, தியாகுன்னு சொல்லிட்டு. தியாகுங்கிறவர் யாருன்னா செகண்ட் ஃப்ளோரில் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு. அவர் ஒரு டெலிகாலராங்க, அதாவது நைட் நேரம் உட்காந்து இன்சூரன்ஸ் கால்லாம் வந்து பேசுகிற ஒரு பர்சன். அவரோட ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் கீழே வரும்போது இந்த தாத்தாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஐயா போங்கய்யா முதல்ல உள்ளன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. இந்த தாத்தாவெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் ஞாபக மறதி, அவர் எதனா லூசுத்தனமாக பேசிக்கிட்டே தான் இருப்பார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து தியாகு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் ஆகிக்கிறாருங்க. மாசமாக இருக்கிறீங்களாமா, ஓகே, எதனா தேவை எதனா ப்ராப்ளம்னா சொல்லுங்கம்மா, பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், என்னோடய ஒய்ஃபு இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க, எதுனாலும் சொல்லுங்கள், நைட் நேரம் மட்டும் அன்டைமில் வெளியே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு இக்கு வச்சுட்டு போகிறாருங்க. இப்போது சிவரஞ்சனியோட மைண்டு ஃபுல்லாகவே என்ன ஓடுதுன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அதைத்தான் இவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க. வெளியே வரும்போதும் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டியிருக்குது வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே. ஏன்னா சிவரஞ்சினின்னு இவங்களுக்கு பேர் வச்சதே அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு குருமார் தான். இவங்க இருந்ததே ஒரு கோவில் மாதிரியான ஒரு அமைப்பாங்க. அங்கே தான் ஆசிரமம். இந்த சிவன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அங்கே நிறைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு போதிப்பாங்களாம், அதாவது சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு, சிவனையே அனுதினமும் வழிபட்ட ஒரு பொண்ணு தான் சிவரஞ்சனி. அவங்களால நெகட்டிவ் எனர்ஜியை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு, இந்த இடத்துல இப்போ யாருன்னா ஒரு பேயோ இல்லை எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அவங்களால அதை உணர முடியுமா? நம்மளே நிறைய ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தாங்க சிவரஞ்சனிக்கு ஒரு பக்கம் மைண்டு ஃபுல்லாக இது ஓடிக்கிட்டு இருக்குதா, அதே மாதிரி தான் குணாக்கு அவங்களோட அத்தை மாமா மேலே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பர்சன்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க போல், அவங்க தான் எதனா செய்வேன சூனி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக குணாக்கு மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை அதிகம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்களோட அத்தை மாமா எல்லாருமே அது சம்மந்தப்பட்டவங்கிறனால இவருக்கு நம்பிக்கை அதிகங்க. இப்போது 2 பேரும் ஒரு வழியாக அவங்களோட வீட்டு வாசலில் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணும்போது டோர் ஓப்பன் ஆகலை. சாவி புதுசு, அங்கே போட்டிருக்கிற பூட்டுமே புதுசு, அதாவது இந்த லாக்குமே புதுசு, கதவுல மெயின் டோரில் இந்த கதவுமே புதுசு தான், வெளியே பளபளன்னு இருக்குது. ஆனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது எப்படி புது டோர், புதுசாக இருக்கிற ஒரு லாக்கு, மேபி அது பழசாக கூட இருக்கலாம், அந்த பாலிஷ் போட்டு வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தடவை வீட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ குணா அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லா விஷயமும் சொல்லாமல், டேய் டோர் லாக்கில் இருக்குடா, என்னடா அது வந்தது வராது அதுமா வெளியே நின்றுட்டு இருக்கிறோம்டா, லாக்கு ஓப்பன் பண்ண முடியல மச்சான்னு சொல்லும்போது குணாவோட ஃப்ரெண்டு குமார் அவரோட வீட்டுக்கு வராரு. அவருமே ரொம்ப நேரமாக திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அந்த டோரை ஓப்பன் பண்ணவே முடியலைங்க. அந்நேரம் பார்த்து அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற தியாகுங்கிறவர் கீழே போனார் இல்லையா, அவருமே வெளியே போயிட்டாரு. இப்போ குணாவோட ஃப்ரெண்டு குமார் கீழே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இதுக்குன்னே இருப்பாங்க இல்லையா ரிப்பேர் பண்ணுற ஆட்கள், அவங்களுக்கு ஃபோன் போட்டு வர வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காம நேரமாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயே தான் உட்கார வச்சிருக்கிறாரு சிவரஞ்சனியை குணா. 2 பேருக்குமே மனசு சரியில்லை. இந்த வீட்டுக்கு முதல்ல வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாளே இவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அவங்களோட மனசு எப்படிங்க இருக்கும்? அடுத்த 20 மினிட்ஸில் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. அது லாக் ஆகிருக்குது. இது பழைய பூட்டுங்கனால உடச்சிட்டு புதுசாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கே மெயின் டோரை உடச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. சிவரஞ்சனி வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்களோட பெட்ரூமில், இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா,
ஒரு பெரிய ஹாலில் 3 சீட்டர் சோஃபா ஒரு பக்கம், 2 சிங்கிள் சீட்டர் சோஃபா இருக்கும், ஆப்போசிட்லேயே டிவி யூனிட் இருக்கும், டிவி இருக்கும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுமே நேராக பார்த்தா பால்கனி டோர் இருக்குமாங்க. அந்த பால்கனியோட டோர் வந்து ஸ்லைடர் டோராங்க, அதாவது மிரர்லேயே ஆன ஒரு ஸ்லைடர் டோர். ஹாலில் பாதி போர்ஷனாக பிரிஞ்சு லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குமாங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் சாமி ரூம் இருக்குமா. சாமி ரூம் இப்போ நடுவில் இருக்குன்னா ஆப்போசிட்டில் 2 ரூம் இருக்குமாங்க. ஒரு ரூம் சின்ன ரூம், இன்னொரு ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் தான் இப்போ சிவரஞ்சனியும் குணாவும் தங்க போகிறாங்க. சிவரஞ்சனி மட்டும் தனியாக அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு ஃபேன் சுவிட்ச் எதுன்னு சொல்லி தேடி போட்டுட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. லைட்டாக அப்படியே சாஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஹாலில் தான் சிவரஞ்சனியோட ஹஸ்பண்ட் குணாவும் அவரோட ஃப்ரெண்டு குமாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த உடனேயுமே என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு குமார்கிட்ட குணா. இப்போது இந்த நேரம் பார்த்து உள்ளே போன சிவரஞ்சனி கத்துறாங்க. அவங்க கத்துன கத்தில் பயந்து போய் இவங்க 2 பேருமே உள்ளே போய் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி பயந்து மூளையில் ஒடுங்கி உட்காந்துருக்குறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் அரவணைச்சி குணா கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உள்ளே வந்ததுமே ஃபேன் சுவிட்ச் எதுன்னு தெரில, எல்லா சுவிட்சையும் போட்டுட்டு ஃபேன் சுவிட்ச் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஃபேனை போட்டு போய் படுத்தேன். ஆனால் அந்த ஃபேன் இந்த மாதிரி ஒரு சவுண்டில் ரொம்ப மெதுவாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கேமா பயந்த, அது வந்து எதனா லூஸ் கான்டாக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஃபேன் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபேன் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு, நீ எதனா ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கும்போது, அது மெதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் யாரோ ஒருத்தவங்க அந்த ஃபேனில் தூக்கில் தொங்குற மாதிரி எனக்கு ஒரு பிம்பம் வந்துச்சுங்க. திடீர்னு ஒரு விஷுவல் வந்துட்டு போச்சுங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குணாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சு டிவியில் கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டு குமார்கிட்ட, சாமி ஃபோட்டோ அப்புறம் பால் பாக்கெட்டு, இந்த மஞ்சள் உப்பு எல்லாமே வாங்கிட்டு வர மறந்துட்டேன், நீ கொஞ்சம் வாங்கிட்டு வா மச்சான், பால் காய்ச்சிடலாம் ஈவினிங்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஃப்ரெண்டை அனுப்பிடுறாருங்க. இப்போது குணாவோட மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு வந்துட்டோமா, ஒன்று அவங்க மாமா அத்தையோட வேலையாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வீடே ஒரு மாதிரி அமானுஷ்யமான வீடாக இருக்கணும். இது 2ல் எது நடந்தாலுமே சிவரஞ்சனியோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் சிவரஞ்சனிக்கும் ஆபத்துங்கிறத குணா உணர்ந்ததுக்கப்புறமா எங்கேயாச்சும் வேறு இடத்துல ஒரு 3 மாதம் மட்டும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு வேறு எங்கேயாச்சும் லீஸுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கே பிளான் பண்ணுறாருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சிவரஞ்சனி அவங்க ஹஸ்பண்ட் குணா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி அன்பான கணவர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும் இல்லையா. அதனாலேயே நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த கீழே நடந்த சம்பவங்கள்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தாத்தா வேறு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பேசுனனால நானாக ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டேங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் விஷுவல்லாம் எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் குணாக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. இருந்தாலும் இவங்களை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு பயம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, இந்த செக்யூரிட்டி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு தான் அவரோட வேலைக்கு போயிடுறாரு. இப்போ இந்த வீட்டில் சிவரஞ்சனி மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. இப்போது இவர் காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்காக 4-4:30க்கெலாம் நான் அங்கே லீவ் போட்டு வந்துடுறேன், ஈவினிங்காக ஒரு 6-6:30 மணிக்கு பால் காய்ச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குணா வீட்டை விட்டு போயிடுறாருங்க. சிவரஞ்சனி மட்டும் அவங்களோட வீட்டில் தனியாக இருக்கும்போது மெயின் டோர் லாக்கில் இருக்குது. பால்கனியில் இருக்கிற அந்த ஸ்லைடர் டோர் வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்குறாங்க. இப்போது கிச்சனில் சாமி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே போட்டு பீதாம்பரி பவுடர் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவினிங்காக விளக்கேற்றிட்டு பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவங்க அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ரூம்குள்ளே இந்த ஈச்சேரோட சவுண்டு இருக்கும் இல்லையா, இந்த சத்தம் அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே தான் கேட்குது. இப்போ சிவரஞ்சனி மெதுவாக அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி, அதாவது அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபேன்லேருந்து தான் அந்த சத்தம் கேட்குது. ஆனால் முதல்ல அவங்க அந்த ரூமில் வந்து படுக்கும்போது ஃபேன் சுவிட்சை போட்டதுமே சத்தம் இப்படி கேட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் தூக்குல யாரோ ஒரு பொண்ணு சடனாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் தொங்குற மாதிரி ஒரு விஷுவல் வந்துட்டு போச்சுன்னு சொன்னாங்க. இப்போது அந்த தூக்கில் அந்த பொண்ணு தொங்கும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் தான் அந்த ரூம்குள்ளே கேட்டிருக்குது. உள்ளே போய் பார்த்தா ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க ஃபேன் சுவிட்சே போடலை. நல்லா இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஃபேன் சுவிட்சே போடலை. உள்ளே யாரோ ஒருத்தவங்க ஃபேன் சுவிட்சை போட்டிருக்கிறாங்க. இப்போது சிவரஞ்சனி மனசுக்குள்ளே அவங்களோட இஷ்ட தெய்வமான சிவபெருமானை நினச்சிக்கிட்டு ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு வேமா வந்து அவங்களோட ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சிவபெருமானோட ஃபோட்டோ, சிவன் பார்வதி இந்த விநாயகர் முருகன்லாம் இருக்கிற மாதிரி குடும்ப ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவும் சிவன் சிலை ஒன்று வச்சுருப்பாங்களாங்க. அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு சிவன் சிலையை கொடுத்து தான் அனுப்புவாங்களாம்.
அந்த சிவன் சிலை ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இவங்களால நம்பப்படுது. அந்த சிவன் சிலையை எடுத்து அவங்களோட பூஜை அறையில் வச்சது மட்டும் இல்லாமல் சுற்றிலுமே டெக்கரேஷன்லாம் பண்ணி சாமி ரூமை ரெடி பண்ணிடுறாங்க. இப்போது பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த விளக்கேற்றுறதுக்கு விளக்கு, இந்த சாமி பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல அதை கிச்சன் மேலேயே கழுவி எல்லா பொருளையும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பூஜை சாமானெல்லாம் பால்கனியில் போயிட்டு பெருக்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருக்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்நேரம் பார்த்து அந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க மொத்தமாக தள்ளி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. பால்கனி டோருக்கு அந்த பக்கம் இருந்தே பூஜை அறையை பார்க்கலாம், பால்கனி டோருக்கு அந்த பக்கத்தில் இருந்தே கிச்சனை பார்க்கலாம். நான் அந்த வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, அது வழியாக பார்க்கும்போது இந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி மொத்தமாக விழுகும். மற்றபடி சிவரஞ்சனி இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே மேலே மேலே அடுக்கி வைக்கிறது இல்லை மொத்தமாக குமிச்சு வைக்கிற மாதிரிலாம் வைக்கலை, தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க, அடுக்கி வச்சுருக்கிறாங்க. வேறு பாத்திரங்கள் எதையுமே இவங்க அந்த இடத்துல வைக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அழகாக அடுக்கி வச்சுருந்த பாத்திரங்கள் எப்படி கீழே மொத்தமாக விழுகும்? யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டுருக்குறாங்க, அதுவும் மொத்தமாக எப்படி தள்ளி விட முடியும்? இந்த பொண்ணுக்கு இருக்க இருக்க பயம் அதிகமாகிக்கிட்டே போயிருக்குதுங்க. இருந்தாலும் சிவரஞ்சனி வீட்டில் நடக்கிற இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் எதையுமே அவங்களோட ஹஸ்பண்ட் குணா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. எங்கே அவர் எதனா கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுவாரோ, கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்மளோட சிவன் இருக்கிறாரு, அவர் பார்த்து பாரு, நம்ம உயிருக்கு எந்த ஆபத்து வராது, நம்ம குழந்தைக்கு எந்த ஆபத்து வராதுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பொண்ணோட மனசில் ஸ்ட்ராங்காக இருந்துருக்குதுங்க. குணா சொன்ன மாதிரியே அன்னைக்கு ஈவினிங் 6 to 6:30 மணி நல்ல நேரம். அவர் 4:30 மணிக்கெலாம் ஆஃபீஸில் கேட்டு லீவ் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. குமாரால் வர முடியலை. ஏன்னா 2 பேருமே ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. இவரோட வேலையை தான் அவருக்கு மாற்றி விட்டுட்டு வந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு வந்ததுமே பால் காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. பால் கெட்டு போகுது. ஆஸ் யூஸ்வல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தாங்க, பால் தெரிஞ்சு போயிடுது. இது சிவரஞ்சனிக்கு ஒரு மாதிரி முகசடப்பை உண்டாக்குனாலும் குணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பால் பாக்கெட் வந்து டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நான் வேறு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க வேணாம், இது ஒரு தடவை தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து மறுபடியும் ட்ரை பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒரு வெங்கல சொம்பில் தண்ணி ஃபுல்லாக இந்த வார்ம் வாட்டர் பிடிச்சி அதில் 2 வேப்பிலையை போட்டு மஞ்சளை போட்டு, ஆல்ரெடி குணா அந்த ஏரியாவில் கோமியமும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, மாட்டு கோமியமும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுலேயுமே மஞ்சள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் அந்த வேப்பிலையை வச்சு ஃபுல்லாக வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருக்குறாங்க. ஒரு வழியாக இந்த வீட்டில் பால் காய்ச்சலை, ஆனால் சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோங்கிற ஒரு நிம்மதியோட அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. மொட்டை மாடி, அதாவது இவங்க தங்கி இருக்கிறது 2nd ஃப்ளோரில், இவங்க ஃப்ளோருக்கு மேலே தான் மொட்டை மாடி. யாரோ ஒருத்தவங்க மேலே நடந்தாங்கன்னா சத்தம் பயங்கரமாக கேட்கும் இல்லையா, அதுவும் இது 25 வருஷ பழமையான ஒரு பில்டிங்கிறனால நல்லாவே கேட்கும். சிவரஞ்சனி கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை. இப்போ சிவரஞ்சனிக்கு ஒரு பயம் கொடுக்குது, ஒருவேளை ஹஸ்பண்ட் தான் மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாரா, இந்நேரத்தில் எதுக்கு அவங்க மொட்டை மாடிக்கு போகணும்? டைம் பார்க்குறாங்க 12:15 ஆகுது, 12:15க்கு மொட்டை மாடியில் இவருக்கு என்ன வேலைன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி பயந்துக்கிட்டு எந்திரிக்கும் போது பாத்ரூம்குள்ளே ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஓ, பாத்ரூம்குள்ளே தான் இருக்கிறாரா, அப்போ மேலே வேறு யாரும் நடக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு லைட்டாக அப்படியே கண்ணை மூடி படுக்கிறாங்க. இப்போது அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ளே வர மாதிரி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு கண் முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா குணா தான். அவர் பாத்ரூம்குள்ளே இல்லை. இப்போ சிவரஞ்சனிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. குணா கிட்டேயும் சொல்கிறாங்க, ஏங்க மொட்டை மாடியில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க, நான் நீங்கள் தான் மேலே போயிட்டீங்கன்னு நினச்சேன், அப்புறமா தான் இந்த ஃப்ளஷ் சவுண்டு கேட்டுச்சு பாத்ரூமில், நீங்கள் பாத்ரூமில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக விட்டா நீங்கள் என்னங்க வெளியிருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு முகமெல்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி பயந்து போய் கேட்கும் போது அவருமே சொல்கிறாரு, ஆமாம்மா நான் ஹாலில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சிஸ்டமில், நீ தூங்கிட்ட, நான் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே வரேன், நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் மொட்டை மாடியில் யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு, எனக்குமே பயங்கரமாக அந்த சத்தம் கேட்டுச்சு, மேபி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற தியாகுங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லை, மேபி அவர் தான் மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவங்க எதனா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாமான்னு சொல்லிட்டு பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாரு. உள்ளே யாருமே கிடையாது. போய் அந்த டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் லூஸ் கான்டாக்டில் இருக்குது. ஏமா இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுமா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இறங்கி தண்ணி எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது, இது இந்த ப்ராப்ளம் வந்து நாளைக்கு நான் ப்ளம்பர் வர வச்சு பார்த்துட்றேன், அதனால தான் உனக்கு சத்தம் கேட்டிருக்குது. இல்லைங்க தண்ணி போய்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் எனக்கு சத்தம் கேட்கல, ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிற, ஒன்றும் ஆகாது, நல்லா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. மிட் நைட் ஒரு 2 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த சிவரஞ்சனிக்கு அகைன் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கண் முழிக்கவே அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷுவலை பார்த்துட்டாங்க, இவங்க இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அந்த ஃபேனில் ஒரு பொண்ணு தூக்கில் தொங்குனதை.
ரொம்ப நேரமாக பயந்துக்கிட்டே கண்ணு முழிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சிவரஞ்சனி. ஒரு கட்டத்துக்கு மேலே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கும்போது ஃபேனில் யாருமே தொங்கலை, அந்த சத்தமும் கேட்கல. ஆனால் அவங்களோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது, ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்குது. எப்போவுமே குணாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் வந்து படுக்கும்போது உள்ளுக்குள்ளே தாப்பால் போட்டு தான் படுத்து தூங்குவாராம். என்ன தான் மெயின் டோரை லாக் போட்டிருந்தாலும் அது அவங்களோட சொந்த வீட்டில் கடலூரில் இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு ஒரு ஹேபிட். அவரோட ரூமில் நைட்டு தூங்க போகும்போது மெயின் டோரை வந்து லாக் பண்ணிட்டு தான் படுப்பார். அப்படி தான் லாக் பண்ணிவிட்டு அவர் படுக்கிறத இவங்களே பார்த்துருக்குறாங்க. இப்போது யார் அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பா? குணா நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எந்திரிச்சு போய் மெதுவாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணலான்ட்டு போகும்போது ஹாலில் இருக்கிற நைட் லேம்ப் வெளிச்சத்துக்கு யாரோ ஒருத்தவங்களோட ஷேடோவை சிவரஞ்சனி பார்த்துருக்குறாங்க. ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஒருவேளை எவனாச்சும் திருடன் தான் வந்துட்டானா? பால்கனி டோரும் ஓப்பனில் இருக்குது. காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. அந்த விண்டு சவுண்ட் இருக்கு இல்லையா, காற்றோட சத்தம், அது பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஒரு பயத்தை கொடுத்து குணாவை எழுப்பி விட்டுறலான்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் குணாவை எழுப்பி விட்டதுக்கப்புறமா அந்த ஷேடோவும் போயிடும், அந்த காற்று சவுண்டு நின்றும். அவர் தான் இவங்களை திட்டிட்டு இந்த மாதிரி ஆலோசனேஷன்லேயே இருக்காத, என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு எதனா திட்டிடுவாரோங்கிற பயத்திலேயே எதுவுமே சொல்லாமல் அந்த டோரை மூட போகும்போது ஒரு கை மட்டும் எரிஞ்சு போய் நகம்லாம் பெருசு பெருசாக இருக்குதாங்க. ரோமங்கள் அதிகமாக இருக்குதான். எரிஞ்சு போன கையில் ரோமங்கள், அதாவது முடி அதிகமாக இருக்க ஒரு கை கதவை மூடும்போது கரெக்டாக உள்ளே வந்து இந்த கதவை பிடிச்சிருக்குது, மூட விடாமல் பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாமி சிலை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடு, உன்னோட சிலை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டோனில் ஒரு பொண்ணோட குரல் கேட்டிருக்குது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் சிவரஞ்சனி கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை. மறுபடியும் பாத்ரூமில் ஒரு சத்தம் கேட்குது, ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு கேட்குது. இப்போ சிவரஞ்சனிக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து போய் இப்போ டைம் காலையில் 6:45 ஆகுது. இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது மிட் நைட் 2-2:30. அப்போது இது ஒரு கனவுங்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ பாத்ரூம்குள்ளே யார் இருக்கிறா? மெயின் டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. இவங்க கனவுல பார்த்த மாதிரி மெயின் டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளேருந்து குணா தான் வராரு வெளியே. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குங்க, இந்த வீட்டில் இருக்கிற சிலையெல்லாம், சாமி சிலையெல்லாம் வந்து வெளியே தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. இவங்க பார்த்த எல்லா விஷுவல்ஸுமே, இவங்க கனவுல பார்த்த எல்லா விஷயங்களையுமே அவர்கிட்ட சொல்லும்போது திட்டுறாரு. மா, நான் உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீயே சொன்னாலும் சொல்லலைனாலும் 3 மாதம் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். அது வரைக்குமாச்சும் கொஞ்சம் இந்த மாதிரி கற்பனை பண்ணாமல் இரு. வயிற்றில் வேற குழந்தை இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் உனக்கு வளகாப்பு வேறு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்காதமா, எனக்கு பயமாக இருக்குது. வயிற்றில் இருக்க குழந்தைய நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீ டென்ஷன் ஆனேன்னா குழந்தைக்கு எதனா ஆகுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க. அதாவது ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெளியே போகும்போது எப்போயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் போவாராம். வெளியே வந்து பார்த்தா ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுருக்கிறாருங்க. இப்போ சிவரஞ்சனி ரொம்ப நேரமாக இவர் சத்தத்தை காணுமே சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வராங்க. இவர் ஷாக்காகி வெளியே நின்றுட்டுருக்கிறாரு பூஜை அறைக்கு முன்னாடி. சிவரஞ்சனி ஆசிரமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த சிவன் சிலை, அந்த சிலை கீழே விழுந்து நொறுங்கி கிடக்குதாங்க. அந்த ஒரு சிலை மட்டும் கிடையாதுங்க, இவங்க பூஜை அறையில் இருந்த எல்லா சாமி ஃபோட்டோவும் கீழே விழுந்து கண்ணாடிலாம் நொறுங்கி போய் கிடக்குது. இது எப்போ நடந்துச்சு? யார் பார்த்த வேலை? இப்போ சிவரஞ்சனி குணா கிட்ட அழுதுகிட்டே, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, என் கனவுல காட்டுச்சு, இந்த பில்டிங்கில் ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க, அவங்களோட ஆத்மா தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் ஆசிரமத்தில் இருக்கும்போதே என்னால் சில விஷயங்கள்லாம் உணர முடியும், சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை இப்போ தான் சொல்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட. இந்த விஷயம் குணாவுக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் குணா ஒரு பக்குவத்துக்கு வராரு. இவங்களோட அத்தையோ மாமாவோ இதுக்கு காரணம் கிடையாது, இங்கே ஆல்ரெடி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வராருங்க. கையோட கையாக குணா குமாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அன்றைக்கி ஆஃபீஸ்க்கும் அவர் போகலை. எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உடனே என்னோட அட்வான்ஸை மட்டும் வாங்கி கொடுத்துரு. இதுக்கு மேலே அந்த வீட்டில் என்னோடய பொண்டாட்டியை நான் வச்சிருக்க முடியாது, அது வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவர் அந்த புரோக்கருக்கு கால் பண்ணுறாரு. புரோக்கர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஹவுஸ் ஓனரோட நம்பர் குமார்கிட்ட கிடையாது. இப்போது கீழ் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீட்டுக்காரங்க, அவங்க கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி ஹவுஸ் ஓனரோட நம்பர் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் ஹவுஸ் ஓனர் தான் இறந்துட்டாரு, அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்ல இவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ யார் தான் தாத்தா அந்த ஹவுஸுக்கு இன்சார்ஜுன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு இருந்தாங்க, அவங்களுமே தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ குணாவுக்கு தூக்கி போடுது. தாத்தா, நீங்கள் ஞாபகம் மறதின்னு சொல்லிட்டு தியாகு சொன்னார். யார் அவன் சொன்னானா? அப்படி தான் சொல்லுவானுங்க.
ஆக்சுவலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவங்க இப்போ இருக்கிற வீட்டோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒருத்தர் வாங்கியிருக்கிறாருங்க. வேலூரை சேர்ந்த பெருமாள்ங்கிறவர் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு. அவர் ஒரு ரியல் எஸ்டேட்காரராங்க. இந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க யாருமே இந்த வீட்டு பக்கமே வரது கிடையாது. சும்மா ஒரு சொத்தாக வாங்கி போட்டு அதிக லாபத்துக்கு, அதாவது வாடகைக்கு விடலாம்னு சொல்லி நினச்சா யாருமே வாடகைக்கு வரல. பூட்டியே தான் கடந்திருக்குது ரொம்ப நாளாகவே இந்த வீடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெருமாளோட பொண்ணு சென்னையில் வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. வளர்மதிங்கிற அந்த பொண்ணு, பெருமாளோட பொண்ணு பேர் வளர்மதி. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை, மொத்தம் 4 பொண்ணுங்க அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. நல்லபடியாக தாங்க ஸ்டே பண்ணி படிப்பு எல்லாமே போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் மாஸ்டர் பெட்ரூமில் தூக்கு போட்டு இறந்துருக்குது. அந்த பொண்ணு எதனால் இறந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைங்கிறது பெருமாளுக்கோ இல்லை அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியலை. ஆல்ரெடி பெருமாளுக்கு ஒரு அட்டாக் வந்துருச்சு. பெருமாளோட பொண்ணு வளர்மதி இங்கே இறந்துட்டாங்கங்கிற நியூஸ் அவருக்கு போனதும் அவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராங்க. இப்போ இந்த வீட்டுக்கு இன்சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறாரு பெருமாளோட மாப்பிள்ளை, அதாவது பெருமாளோட கூட பிறந்த தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பையன். அவர் தான் இந்த வீட்டுக்கு இப்போ இன்சார்ஜ். அவரோட பேரில் தான் இந்த சொத்துமே மாற போகிறதா கீழே இருக்கிற தாத்தா சொல்லிடுறாரு. குணா ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சு அந்த பையனோட கான்டாக்டை வாங்கிடுறாருங்க. ஆக்சுவலாக கீழே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்டு தான் அந்த கான்டாக்டை வாங்கியிருக்கிறாரு. இந்த செக்யூரிட்டி கிட்டையுமே மேலே நடந்த விஷயங்கள், இந்த வீட்டுக்கு அவங்க வரும்போது நடந்த எல்லா அமானுஷங்களையும் ஆல்ரெடி அந்த செக்யூரிட்டிக்கே தெரியும். ஒரு 3 டாக்ஸ் வந்து இறந்து போச்சு இல்லையா, இந்த வீட்டுக்கு வந்தே ஒரு நாள் தான் ஆகுது. ஒரு நைட்டு தங்கினதுக்கே இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ அமானுஷங்கள் நடந்திருக்குது. இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருச்சாமே, அது எதனால் இறந்துச்சு என்னங்கிற டீட்டெயில் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணதாகவும், அந்த பையனும் இந்த பொண்ணும் ஒரே வீட்டில் ஒரே ரூமில், அதாவது லிவிங்கில் இந்த வீட்டில் தான் இருந்ததாகவும், அதை அவங்க அப்பா பெருமாள் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரோட அப்பா, இந்த செக்யூரிட்டி இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்திருக்கிறாரு. இந்த செக்யூரிட்டியோட அப்பா தான் இதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறாரு. அதாவது அவர்கிட்ட அந்த பொண்ணு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே நடக்கிறது எதையுமே அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு வருதுங்கிறக்காண்டி அவங்க அப்பாவும் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கிறாரு. சுற்றி முற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இங்கே என்ன நடந்தாலுமே கண்டுக்க மாட்டாங்கன்னா, சும்மா பேச்சுக்கு அந்த தியாகுங்கிறவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எதனா பிரச்சனைனாலோ இல்லை எதனா அமானுஷங்கள் எதனா நடந்துச்சுன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, இவர் போய் கூப்பிடும்போது யாருமே வரலை, எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பர்சன்ஸுக்குமே இந்த வீட்டில் பேய் இருக்குங்கிறது தெரியுமாங்க. தெரிஞ்சுமே ஒரு கர்ப்பிணி பெண் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற எவனுமே அதை சொல்லலை. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கோட இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா, அவரை குணா ரீச் பண்ணிடுறாருங்க. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்லாமல், வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, தனியாக விட்டுட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால நான் மறுபடியும் என்னோடய கடலூருக்கே கூப்பிட்டு போகிறேன், எனக்கு இங்கே வேலையும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதோ பொய் சொல்லி தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 3 நாளைக்கு குமாரோட வீட்டில் தான் போய் தங்கியிருக்கிறாங்க சிவரஞ்சனியும் குணாவும். இதுக்கு மேலே அங்கே இருந்தால் குழந்தையோட உயிருக்கோ இவங்களுக்கும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டை விட்டுட்டு குமாரோட வீட்டில் போயிட்டு 3 நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அட்வான்ஸ் பணம் 3 நாளில் திரும்பி வந்ததுக்கப்புறமா வேற ஒரு வீடு பார்த்து அங்கே பால் காய்ச்சி போயிருக்கிறாங்க. அங்கே நல்லா தாங்க இருந்திருக்குது. அது கிழக்கு வாசல் வீடாங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால சூரிய ஒளி நேராக உள்ளே வருமா, அது போக ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்திருக்குது. அந்த வீட்டில் வச்சு தான் சிவரஞ்சனிக்கு வளகாப்பும் பண்ணியிருக்கிறாங்க. வளகாப்புக்கு கூட சொந்தக்காரங்க யாரையுமே கூப்பிடல, பெத்த அப்பா அம்மாவை கூட கூப்பிடல குணா. அவரோட ஃப்ரெண்டு குமார் இருக்கார் இல்லையா, அவரையும் அவரோட வைஃப் அவங்களோட குழந்தைங்களை வச்சு தான் வளகாப்பே பண்ணியிருக்கிறாங்க சிம்பிளாக வீட்லேயே. என்னதான் இந்த மண்டபம்லாம் பிடிச்சி நகையெல்லாம் மாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை விட மனசுக்கு பிடிச்ச ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 பேர் இருந்தால் கூட அந்த ஃபங்க்ஷன் சிறப்பு தான். அந்த மாதிரி தான் சிவரஞ்சனியோட வளகாப்பு நடந்திருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்திருக்குதுங்க. இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே நடக்கலை. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, நாங்கள் போன நாள்லேயே அந்த ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு அமானுஷ சம்பவம் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கோல்டுங்க, ஃபீவர் வேறு. இன்றைக்கி நான் வந்து ஆதித்யாவில் லைவ் பண்ண வேண்டியது, ஆதித்யா டிவியில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வந்து ஒரு லைவ் பண்ணுறதா தான் அங்கே பேசியிருக்கிறோம்.
ஸோ இன்றைக்கி போக வேண்டியது அங்கேயுமே என்னால் போக முடியல. 2 நாளாகவே ரொம்ப உடம்பு முடியலைங்க. ஒரு மாதிரி ஹெவி ஃபீவர், கோல்டோடு தான் நான் இருக்கிறேன். அதனால தான் என்னால் வீடியோ பண்ண முடியலை. சாரி கோஸ்டீஸ், டைமுக்கு என்னால் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். நாளைக்கு வீடியோ வருமா என்னங்கிறது எனக்கு தெரிலங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொடணும். பிப்ரவரி எண்டுக்குள்ளே தொடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.